வணக்கம். ஆயுஷ் ஆரோ சிஸ்டம்ஸ். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பங்களா ஹவுஸ். இது இங்கே வந்து என்ன வாட்டர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டரில் வந்து கொஞ்சம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. டஸ்ட் பார்ட்டிகல்ஸு விசிபிளாக நிறைய கொஞ்சம் கண்டென்ட் இருக்குது. ஏன்னா இவங்க யூஸ் பண்ணுறது வந்து வெல் வாட்டர், ஓப்பன் வெல் வாட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் வந்து ஹார்ட்னஸும் இருக்குது. டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜஸ்ட்டு ஒரு 350 ppm தான் இருக்குது. அதாவது 350 TDS தான் இருக்குது. ஆனால் அதில் ஹார்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 225 வரைக்கும் போகுது. ஸோ 225னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 70% வந்து ஹார்ட்னஸ் வந்து அந்த வாட்டரில் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒயிட் ஸ்கேலிங்கு, லைம் ஸ்டோன்ஸு, பேட்சிங்கு, இதுமாரி வந்து அந்த ஒயிட் பேட்சஸ், ஒயிட் ஸ்கேல்லாம் வந்து நல்லாவே வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் அப்ளைன்சஸ்லாம் வந்து ரொம்ப வந்து நாள்பட வந்து டேமேஜ் ஆகுதுன்றது கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. ஸோ இந்த வாட்டர் வந்து நாங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சரி, வாட்டரோட கிளாரிட்டி வந்து பார்க்குறதுக்கு நல்ல வாட்டர் கிளியராக தான் இருக்குது. ஆனால் பட் இன்டர்னல் வந்து ரொம்ப கொஞ்சம் டஸ்ட்டு, சில்ட்டு பார்ட்டிகல்ஸ் மாதிரி. சில்ட்டுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பொடியாக இருக்கிற மாதிரி பார்ட்டிகல்ஸும் இதில் இருக்குது லைட்டாக. அது இல்லாமல் விசிபிள் பார்ட்டிகல்ஸு ப்ளஸ் அந்த ஓப்பன் வெல்லுன்றதுனால அவங்க நெட்டு ஆல்ரெடி போட்டிருக்காங்க. அதை தாண்டியும் போகிற டஸ்ட்டும் வந்து இந்த மோட்டர் மூலமாக, ஏன்னா சப்மர்சிபிள் பம்பு இங்கே வந்து 1.5 HP யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 1.5 HP சப்மர்சிபிள் மோட்டர்னும் போது ஃப்ளோ ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4500 லிட்டருக்கு மேலே தான் போகுது பெர் ஹவர். ஸோ அதனால் நாங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஹை ஃப்ளோ வால்வு தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஹை ஃப்ளோ வால்வு கொடுத்துருக்கோம். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஆக்சுவலி வந்து இது வந்து பாட்டம் ஃபில்ட்ரேஷன். இது அதாவது வந்து நம்ம இன்டர்னல் ஃபில்டர் வெசலுக்குள்ளே வர பாட்டம் அண்ட் டாப் ஃபில்ட்ரேஷன், இது ரெண்டுமே வந்து இப்போவே நம்ம வந்து ஃபில்டர் வெசல் சிஸ்டம்லேயே வந்து பாட்டமில் ஒன்று, டாப்பில் ஒன்று வரும். ஸோ அதோட சைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து 1.25 1.5 இன்ச் வரைக்கும் இருக்கும். இதுதான் அந்த இன்டர்னல் பாட்டம் அண்டு டாப் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இது. ஸோ இது வந்து ஹை ஃப்ளோ. ஏன்னா இந்த ஃபில்ட்ரேஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தான் இதோட ஹைட்டு. இந்த ஹைட்டை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 to 11 இன்ச்சஸ் கிட்ட வருது. ஸோ ப்ளஸ் வந்து ஏரியா வந்து அதிகமாக இருக்கும்போது ஒரு சப்மர்சிபிள் மோட்டர் வந்து ஃப்ளோ ரேட், அதாவது வந்து சப்மர்சிபிள் மோட்டர் சாதாரண ஒரு ஜெட்டோ மோனோ பிளாக்கோ இல்லாமல் சப்மர்சிபிள்னும் போது ஸ்டேஜஸ் வந்து அதிகமாகும். அந்த ஸ்டேஜஸ் அதிகமாக வந்து வாட்டர் வந்து ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வந்து ஒரு மோட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா சப்மர்சிபிள் மோட்டர் தான். ஸோ இங்கே வந்து 2 ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஒன்று வந்து மல்டி கிரேடட் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சாஃப்ட்னர் வந்து 2வது ஸ்டேஜ் ஆகும். நம்ம இங்கே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து மல்டி கிரேடட் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம். இதில் வந்து ஃபில்டர் மீடியா எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வரும். இதில் வந்து கிராவல் ஸ்டோன்ஸு, கோர் டைப்பு, அப்புறம் வந்து ஃபைன் டைப்பு, அப்புறம் சாண்ட் மீடியா, அப்புறம் கார்பன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு மல்டி கிரேடட், அதாவது வந்து மல்டி லேயர்ஸில் வந்து இதில் வந்து நம்ம ஃபில்டர் பெட் வந்து க்ரியேட் பண்ணி இதில் வந்து ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ப்ளஸ் டாப் டு பாட்டம்ன்றதுனால டாப் டு பாட்டம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு டவுன் ஃப்ளோ ப்ராசஸ்ஸு, அப் ஃப்ளோ ப்ராசஸ்ன்னு இருக்குது. ரெண்டுமே இருக்குது. இதில் வந்து அப் ஃப்ளோ ப்ராசஸில் தான் வரும். ஸோ டவுன் ஃப்ளோன்றது வந்து இந்த டாப் அண்ட் பாட்டம் சிஸ்டமில் தான் கொடுப்போம். ஸோ இது டாப் மவுண்டன்றதுனால உங்களுக்கு அப் ஃப்ளோ ப்ராசஸ் தான் கிடைக்கும். ஸோ வாட்டர் வந்து கீழே போயிட்டு உங்களுக்கு அதுலேருந்து ஃபில்ட்ரேஷன் வந்து ஒவ்வொரு லேயராக வந்து ஃபில்ட்ரேஷன் ஆகி வரும்போது அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் உங்களுக்கு அரெஸ்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்டோட மெத்தடு. ஸோ இதில் வந்து ஃப்ளோ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமு, ஆப்ரேட்டிங் வால்வு இதெல்லாம் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பெர் ஹவர் வந்து மேக்ஸிமம் வந்து 4500 லிட்டர்ஸ்லேருந்து 5000 லிட்டர்ஸ் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். ஸோ சப்மர்சிபிள் மோட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இங்கே வந்து சிஸ்டமும் நம்ம வந்து கொடுத்து கால்குலேட் பண்ணி அந்த ஃப்ளோ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே டிசைனே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து கார்பன். நம்ம யூஸ் பண்ணுற ஃபில்டர் மீடியா வந்து ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஃபில்டர் மீடியாவாக தான் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து ஃபில்டர் மீடியாவில் நிறைய கேட்டகரி இருக்குது. கார்பன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கோல் கார்பன் சொல்லுவாங்க. கோல் கார்பன் இருக்குது, ஷெல் கார்பன் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கோகோனட் ஷெல் தான். ஸோ அந்த ப்ளஸ் வந்து ஹை கிரேடு நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த ஃபில்டர் குவாலிட்டி வந்து உங்களுக்கு நல்ல கிளியராகவே இருக்கும். ஏன்னா வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர் வந்து 3 விஷயத்த பண்ணும். ஆயில் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணும், அப்புறம் வந்து வாட்டரோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும், ஓடர் ஃப்ரீ, ஓடரை வந்து உங்களுக்கு வாட்டரில் ஏதாவது ஸ்மெல்லு ஓடர் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதனால் இதுவும் வந்து ஒரு அந்த மல்டி கிரேடரில் இன்னும் ஒரு லேயராக வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம்.
ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து வாட்டர் சாஃப்ட்னருக்கு போயிட்டு வாட்டர் சாஃப்டனைஸ் ஆகி தான் அவங்களோட ஓவர் டேங்குக்கே வந்து போகுது. பர் ஹவர் ஃப்ளோ ரேட்டில் மேக்ஸிமம் 5000 liters per hour வரைக்கும் ஃப்ளோ ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடியது மாதிரி தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்காக தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வித் ஆப்ரேட்டிங் வால்வ் வந்து ஹை ஃப்ளோ வால்வே நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதுவே நார்மலாக வந்து ஒரு 2000 liters தான் ப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு மோனோ பிளாக் மோட்ரு, இல்லைனா ஒரு சம்பு மோட்ரு, இல்லைனா ஒரு ஜெட் மோட்ரு 1 HP. அதனால் வந்து அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 3500 லிட்டருக்கு மேலே போகாது. அதனால் வந்து ஒவ்வொரு மோட்டருக்கும் ஒவ்வொரு எஃபிஷியன்சி இருக்கும், ஒரு ஃப்ளோ ரேட் இருக்கும். அந்த ஃப்ளோ ரேட்டை கால்குலேட் பண்ணி ப்ளஸ் வந்து வாட்டரில் உள்ள கம்ப்ளைண்ட்டையும் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ப்ளஸ் கன்சப்ஷன் இருக்குது, மெயின்டெனன்ஸ் இருக்குது. இந்த விஷயங்களெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் அங்கே மொத்தமாக நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இது இல்லாமல் வந்து நார்மலாக எல்லா வாட்டருக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டையும் நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஸோ வந்து ரேண்டமாக நம்ம கொடுக்குற மாதிரியும் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம், சிங்கிள் எலிமெண்ட் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம், இது வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் தான் இது அரெஸ்ட் பண்ணணுன்னா நம்ம அங்கே கொடுத்துடலாம். பட் ஆனால் வாட்டரில் உள்ள உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டும் வந்து சால்வ் ஆகணும். ஸோ அவங்க கன்சியூமரோட கன்சப்ஷன் இருக்குது, மெயின்டெனன்ஸ் இருக்குது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி கொடுக்கும் போது தான் அங்கே ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த லெவலில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து மல்டிகிரேடட் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம், செகண்ட் வந்து வாட்டர் சாஃப்ட்னர் சிஸ்டம், இது ரெண்டுமே வந்து மேனுவல் ஆப்ரேட்டிங்கில் தான் கொடுக்குறோம். இது வந்து நார்மலாக வந்து இப்போது மோட்டர் ஆன் பண்ணுறோம், வெல் வாட்டர் வந்து கீழே செக்ஷன் ஆகி வந்து உங்களுக்கு வந்து கீழேருந்து மேலே ஓவர் டேங்குக்கு வந்து புஷ் ஆகுது. ஸோ வந்து பெட்வீனில் வந்து அதாவது வெல் மோட்டர்லேருந்து டேங்குக்கு பெட்வீனில் தான் நாங்கள் இங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த சைடு பாத் மூலமாக பைப் லே பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேலே ஒரு டேங்க்கில் வந்து ஃபில் ஆகுது. ஸோ அது போகிற வழியில் பெட்வீனில் இந்த 2 ஸ்டேஜ் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து வாட்டர் வந்து வாட்டர் ஃபில்ட்ரேஷனும் உங்களுக்கு கிடச்சிரும், வாட்டர் சாஃப்டனும் ஆகிடும். ஸோ வந்து இதில் வந்து ரெண்டுமே நம்ம வந்து டியூவல் ஃபில்ட்ரேஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இன்ஸ்டாலேஷன் தான் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் வந்து அந்த வாட்டரோட கண்டிஷன் ப்ளஸ் அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து வாட்டரை முதல்ல ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த வாட்டருக்கு வந்து இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது, ப்ளஸ் வந்து இதை எப்படி ஒர்க் பண்ண வைக்க முடியுன்றதை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ளஸ் இதுலேயும் வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. இப்போ வந்து 3 types ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, 3 types ஆஃப் வந்து வாட்டர் கண்டிஷனர்ஸு, இது எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் நான் மெயின்டெனன்ஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ வாட்டர் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக சால்ட்டு போட்டு ரீஜெனரேஷன்ற ஒரு ப்ராசஸை வந்து ஒரு சர்டன் பீரியட், அதாவது வந்து கஸ்டமரோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வீக்லி ஒன்ஸு, இல்லைனா 15 days ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸு, 2 months ஒன்ஸு, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மெயின்டெனன்ஸோடு இருக்கும். இந்த வாட்டர் சாஃப்ட்வேர் கண்டிப்பாக வந்து நம்ம சால்ட்டு போட்டு ரீஜெனரேஷன் பண்ணணும். அப்போ தான் அந்த வாட்டரோட குவாலிட்டி, வாட்டரோட ஹார்ட்னஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு வித்தின் த லிமிட், அதாவது பிலோ 300 பிலோ 200 ppmக்குள்ளே மெயின்டைன் ஆகும். ஸோ அப்படி மெயின்டைன் ஆகும்போது உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். ப்ளஸ் வந்து அப்ளையன்சஸை பொறுத்த வரைக்கும் இப்போ த்ரூ த டேங்க்லேருந்து வர டிஸ்ட்ரிபியூஷன் லைன் எல்லாத்துலேயும் வந்து சாஃப்ட் வாட்டர் வரும்போது உங்களுக்கு எக்ஸிஸ்டன்ட் ஸ்கேல்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே வந்து டிசால்வ் ஆகி டே பை டே ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் எல்லாமே நெல்லாகிடும். வாட்டர் லைன் எல்லாமே வந்து ஸ்மூத் அண்ட் கிளியர் ஆகிடும். ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின், வாட்டர் ஹீட்டர், அப்புறம் வந்து கிளாஸ் செட்டு, யூட்டன்சில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, இது இல்லாமல் பாத்ரூம் அப்ளையன்சஸ்ஸு, வெசல்ஸு, ஃபேப்ரிக்ஸு, ஹேர் அண்ட் ஸ்கின்னு, இது எல்லாத்துக்குமே வந்து டோட்டல் ப்ரொடெக்ஷன் வந்து கண்டிப்பாக வாட்டர் சாஃப்ட்னரில் கிடைக்கும். ஸோ நீங்கள் குளிக்கும் போது நம்ம வந்து நார்மல் வாட்டரில் வந்து ஒரு ஹார்டு வாட்டரில் குளிக்கிறதுக்கும் சாஃப்ட் வாட்டரில் குளிக்கிறதுக்கும் கண்டிப்பாக நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். நார்மலாக வந்து ஒரு கண்டிஷ்னரோ இல்லைன்னா கண்டிஷ்னரில் என்ன நடக்குது, வாட்டர் சாஃப்ட்னரில் என்ன நடக்குது, வாட்டர் சாஃப்ட்னரில் வந்து கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் ரெண்டுமே வந்து ரிமூவல் ஆகி உங்களுக்கு வந்து அந்த கார்பனேட், நான் கார்பனேட், இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் அந்த கால்சியம் அண்ட் மெக்னீஷியம், கார்பனேட், நான் கார்பனேட், இந்த 4 திங்ஸு. ப்ளஸ் இது இல்லாமல் ஈவன் அயன் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இதில் வந்து வாட்டர் சாஃப்ட்னரில் ஃபில்ட்ரேஷன் ஆகிடும். ஸோ அப்படி நடக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம்பிள் ஒரு 600 ppm ஹார்ட்னஸ் நம்ம உள்ளே அனுப்புகிறோன்னா வாட்டர் சாஃப்டான ஆன பிறகு பிலோ 50 இல்லைனா பிலோ 100 கண்டிப்பாக மெயின்டைன் ஆகும். இது வந்து ஓவராலாகவே வந்து பிலோ 300 கண்டிப்பாக வந்து ஒரு சாஃப்ட் வாட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த வாட்டர் சாஃப்ட்னர் சிஸ்டம்.
ஸோ வாட்டர் சாஃப்டனைஸ் ஆன ஒரு வாட்டர் நம்ம எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கும் பாத்திங் பண்ணுறதுக்கும் ஹேண்ட் வாஷ் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் நார்மலான ஒரு கண்டிஷனில் கொடுக்குற வாட்டரோ இல்லைன்னா வந்து ஒரு நார்மல் வாட்டரோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ரியலிஸ்டிக்கை நீங்களே ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சாஃப்ட் வாட்டர் போது அங்கே வந்து அந்த பார்ட்டிக்கிளே நம்ம வந்து ட்ரீட் பண்ணிட்டோம் அங்கே. அப்போ அந்த பார்ட்டிக்கிளை ட்ரீட் பண்ணும்போது அங்கே அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு ரியாக்ஷன் அந்த வாட்டரோட ரியாக்ஷனை நீங்கள் உடனே பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ அதை ரியலைஸ் பண்ண முடியும் இதில். ஸோ இது இல்லாமல் வந்து நீங்கள் குளித்தாலோ இல்லைனா ஃபேப்ரிக் வாஷ் பண்ணாலோ நல்லாவே ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வந்து மல்டிகிரேடட் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமும் வாட்டர் சாஃப்ட்னரும் வந்து ரெண்டுமே வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மல்டிகிரேடட் ஃபில்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்ட்ரேஷன், ப்ரீசாண்ட் ஃபில்ட்ரேஷன், அப்புறம் மல்டிகிரேடட் ஃபில்ட்ரேஷன், அயன் ரிமூவல் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம், ப்ரீ சாண்ட் ஃபில்டர், இது எல்லாமே வந்து ஃபில்ட்ரேஷன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபில்டர், அதுக்கப்புறம் பேக் வாஷ், அதுக்கப்புறம் ரின்ஸ், இந்த 3 ஆப்ஷனில் தான் ஒர்க் ஆகும். அது மேனுவலாக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் சரி. வாட்டர் சாஃப்ட்னரை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ஆப்ஷன், அதுக்கப்புறம் வந்து ரீஜெனரேஷன், ரின்ஸ், இல்லைனா சர்வீஸ் ஆப்ஷன், ஸ்லோ ரின்ஸும் ரீஜெனரேஷனும் ஒன்று தான். அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் ரின்ஸும் ஒன்று தான். ஸோ இந்த ஆப்ஷனில் தான் இந்த வாட்டர் சாஃப்ட்னரோட ஹெட் ஆப்ரேட்டிங் வால்வு வந்து அந்த ஒரு சிஸ்டமில் தான் வேலை செய்யும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மல்டிகிரேடட் ஃபில்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட். இப்போ இவங்களுக்கு வந்து நாங்கள் 60 டேஸ் கொடுத்துருக்கோம் டைம். என்னென்னா 60 டேஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பிளான்ட்டோட கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம். அவங்களோட கன்சப்ஷன் வந்து பெர் டே வந்து 1000 to 1500 லிட்டர்ஸ்ன்றதுனால இவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 2 months 60 days ஒன்ஸு இவங்க வந்து ரீஜெனரேஷன் பண்ணாலும் வந்து 2 months ஒன்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து அந்த மல்டிகிரேடட் ஃபில்ட்ரேஷனோட மெயின்டெனன்ஸும் வந்து இவங்களுக்கு 60 days வரைக்கும் எஃபெக்டிவாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொரு வாட்டருக்கும் ஒவ்வொரு வாட்டரோட கண்டிஷனுக்கும் பொறுத்த மாதிரியும் ப்ளஸ் அவங்களோட கன்சப்ஷன் மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாக மாறும். கன்சப்ஷனும் வாட்டரோட கண்டிஷன், வாட்டரோட ப்ராப்ளம் இதெல்லாம் கம்பைன் பண்ணி அந்த கெப்பாசிட்டியை நம்ம சூஸ் பண்ணுறோம். அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாரி அந்த மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஸோ ஒரு ஸ்மால் கெப்பாசிட்டிக்கு போகும்போது அதுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே சீக்கிரமாக பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்ம கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண அதோட மெயின்டெனன்ஸ் பீரியடை வந்து நல்ல எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரீத்திங் டைம் கிடைக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட்டாக இருக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் அதோட மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு பர்டனாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அப்போ நம்ம கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வால்யூம் போட்டு அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து கஸ்டமருக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். வாட்டர் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ மல்டிகிரேடட் ஃபில்ட்ரேஷனில் வந்து நீங்கள் பேக் வாஷ் ரின்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. இது வந்து 60 days ஒன்ஸு இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பண்ண வேண்டியது வரும். வாட்டர் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் சால்ட் ரீஜெனரேஷன் வந்து அதே 60 days தான் பெர் டே 1000 to 1500 லிட்டர்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 90,000 லிட்டர்ஸ் கிடைக்கும். 90,000 லிட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க ரீஜெனரேஷனே வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு 90,000 இல்லைனா 60,000லேருந்து 90,000 பிட்வீன்லேயே அவங்க ரீஜெனரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து குறையும் போது அவங்களோட டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஈவன் அவங்க வாட்டர் வந்து கொஞ்சம் இந்த வாட்டரோட குவாலிட்டியை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே அவங்க யூட்டிலிட்டி பண்ணிட்டாங்கன்னா அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி ரீஜெனரேஷன் பீரியடு முன்னாடியே வந்துடும். இதுதான் வாட்டர் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த இன்டர்வல். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வாட்டரோட கண்டிஷனை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க. வாட்டர் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வாட்டரோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணித்தரலாம். வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் வித் லோ மெயின்டெனன்ஸோடையே கொடுக்கலாம். கண்டிப்பாக கூப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.